ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம கிழங்கா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கிழங்கா மீனை வந்து சுத்தம் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா, தனி மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. 1/2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் போட்டிருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூனும், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூனும், இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூனும், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணி வைங்க. நான் வந்து 1/2 லெமன் வந்துட்டு எடுத்திருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் கரம் மசாலா 1/4 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தமாக நம்ம என்னென்ன மசாலா போட்டிருக்கோம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, லெமன், உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், இதெல்லாமே வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியான பதத்துக்கே வந்து வச்சுக்கோங்க. மசாலா வந்துட்டு மீனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ரொம்பவுமே அதிகமாக விட்டுட்டிங்கன்னா மசாலா வந்துட்டு மீனில் பிடிக்காது. அதனால் வந்துட்டு தேவைக்கேற்ற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி போட்டு அந்த மசாலாவை வந்துட்டு லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கெட்டி பதத்துக்கு இருக்கிற மசாலாவை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாலிட் கண்டென்ட்டில் இருக்கிற மசாலாவை நம்ம லிக்விடாக மாற்றுறோம் கொஞ்சமாக. இப்போ நம்ம ஒவ்வொரு மீன்லேயும் இந்த மசாலா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மசாலா வந்துட்டு மீனில் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஊற வச்சு தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் ஊற வைக்கும்போது மசாலா வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மீனில் பிடிச்சிருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ட்ரையாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நான் வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு அந்த மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ ஆயில் வந்துட்டு அளவாக விட்டுக்கோங்க. கிழங்கா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்போயுமே ஃப்ரை பண்ணும்போது நம்ம போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு மீன் பிய்யாமல் அப்படியே கிடைக்கும். ஃபுல் பீஸாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அந்த சைடில் உடஞ்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு திருப்பி விடுங்க மீனை. சைட்லெல்லாம் பார்த்தோம்னாலே தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுதுங்களா, மீன் நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி இந்த சைடும் 2 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சோம்னா நம்மளுக்கு டேஸ்டியான கிழங்கா மீன் வறுவல் ரெடி. கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மற்ற மீன் காட்டிலும் இந்த மீன் வந்துட்டு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இது தட்டில் போட்டு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த மீன் இந்த மாதிரி மெத்தடில் இந்த மசாலாஸ் போட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.